மே 2ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய தெளிவான வானிலை அறிக்கைக்கு வரவேற்கிறேன். இதே போல வானிலை செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். மறந்துடாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோடைகால பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்து வருகிறது. மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து நேற்று மே 1ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டியது 61 மில்லிமீட்டர், பெய்திருக்கிறது 41 மில்லிமீட்டர். இது இயல்பை காட்டிலும் 33% மழை வந்து கோடைகால பருவமழை தமிழகத்தில் குறைவாக தான் பதிவாயிருக்கு. இப்போ அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்படி சார் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் மழை வந்து தீவிரமடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. நம்ம தமிழகத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ஊத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா 78 மில்லிமீட்டர் மழை வந்து அதிகபட்சமாக வந்து பதிவாயிருக்கு. குறிப்பாக இந்த மழை படிப்படியாக நம்மளுடைய மேற்கு மண்டலங்கள் முழுக்கவே அனைத்து பகுதிகளையும் மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும், ஏன்னா கேரளாவில் மழை வந்து அதிகமாகும் போது நம்மளோட மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக நாகர்கோயிலில் ஆரம்பித்து இங்கே கன்னியாகுமரியில் ஆரம்பித்து நீலகிரி வரைக்குமே, இந்த பக்கம் வேலூர் கிருஷ்ணகிரி வரைக்குமே அதிகமாக இருக்கும். குறிப்பாக வந்து திருநெல்வேலி, நீலகிரி, ஈரோடு, திண்டுக்கல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கிருஷ்ணகிரி, இந்த பகுதியிலலாம் கடலூர், இது குறிப்பாக வந்து நீலகிரி முழுக்கவே, தேனி மாவட்டம் முழுக்கவே, கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்கவே இந்த பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை வந்து தொடர்ந்து பதிவாகிட்டு வந்துட்டுருக்கு. இது மேலும் அதிகரிக்கக்கூடும். இன்றைய பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், சேலம் இந்த மாவட்டங்களில் ஒரு மிதமான லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்பு உறுதியாக இருக்குது. அதாவது தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், சேலம் மாவட்டங்களில் மிதமான மழை இன்று மாலை வேளையில், இன்று இரவு வேளையில் உறுதியாக இந்த மாவட்டங்களில் பெய்ய போகுது. இது மேலும் அடுத்தடுத்த நாட்களில், இன்றைக்கி கொஞ்சம் லேசான மழையாக இந்த மாவட்டங்களில் இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் இது மேலும் வந்து தீவிரமடையும் போகுது. காரணம் என்னென்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா மழையுடைய தீவிரம் அதிகரிக்க போகுது. அது அதிகரிச்சிச்சுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்லையும் மழை அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் மழை அதிகரிச்சதுன்னா நம்ம தமிழகத்திலேயும் மேற்கு மாவட்டங்களில் அதிகரிக்கும். நீர்வரத்து ரொம்பவே அதிகமாகும். நம்மளோட கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள்லையும் மழை வந்து அதிகரிக்க போகுது. அதனால் கர்நாடகா எல்லையோர தமிழக பகுதிகள், கேரளா எல்லையோர தமிழக பகுதிகளில் மழை அதிகரிக்கும். குறிப்பாக நாளைக்கு மே 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா நீலகிரி, அப்புறம் கோவை மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி இந்த மாவட்டங்களில் ஒரு மிதமான லேசான மழை நாளைக்கு பதிவாகும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேனி, திண்டுக்கல், திருப்பூர், அதுக்கப்புறம் கோவை, அதுக்கப்புறம் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் மிதமான லேசான மழை நாளைக்கு உறுதியாக இருக்கும். இந்த மழை படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா மேலும் அதிகரிக்க போது. காரணம் என்னென்னா கேரளாலையும் கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகளில் மழையோடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடும். அதன் காரணமாக தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலையும் நாட்களுக்கு ஒரு நாளுமே அதிகரிக்க போது, நீர்வரத்தும் அதிகரிக்க போகுது. இதனால் எல்லா ஓஞ்சி கிடந்த எல்லா ஆறுகளும், எல்லா நீர்வரத்து அந்த நம்மளுடைய மலையில் இருக்கக்கூடிய நீர்வரத்தில் வரக்கூடிய தண்ணீர் வரக்கூடிய வரத்தும் ரொம்ப அதிகரிக்கக்கூடுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அடுத்த கட்டமாக நாளை மறுநாள் மே 4ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோவை மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ஈரோடு, சேலம், நாமக்கல், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி இந்த மாவட்டங்களில் மிதமான லேசான மழை உறுதியாக இருக்கும். அதாவது திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை மாவட்டத்தோட மலைப்பகுதிகளில் 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி மிதமான லேசான மழை உறுதியாக இருக்க போகுது. ஸோ அப்போ வந்து படிப்படியாக உள் மாவட்டங்களுக்குள்ளேயும் இந்த மழை வந்து பரவலாகி எல்லா மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை வரைக்குமே வந்து பரவலாக போகுது. அதை நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். அடுத்த 12 மணி நேரத்தில் இப்போ வந்து கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் தான் மழையோட தாக்கம் அடுத்த 24 மணி நேரத்தில், அடுத்த 48 மணி நேரத்தில் கேரளா உள்ளிட்ட பகுதிகள், கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகள், அதனோட எல்லையோர தமிழக பகுதிகளில் மழை இருக்குது. ஆனால் இது படிப்படியாக அடுத்த 8 நாட்களில் பார்த்திங்கன்னா கேரளாலாம் இன்னும் மழை வந்து கடுமையாயிரும். நம்மளோட தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அனைத்து பகுதிகளிலையும் மழை வந்து தீவிரமடையும். அதனால் இதுதான் வானிலை சார்ந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தி. அதே போல் இலங்கையிலையுமே நம்மளோட தெற்கு இலங்கையில் மழை வந்து அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து அது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பகுதிகளிலையும் பரவலாக போகுது. ஸோ நமக்கு வந்து குளிர்ந்த காற்று அரபிக்கடல்லேருந்து தொடர்ந்து வீசி கொண்டிருக்கிறது. அது கேரளாவில் இன்னுமே வந்து நமக்கு தென்மேற்கு பருவமழையை தீவிரமடைய செய்ய போகுது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வானிலை சுருக்கம், வானிலை செய்தி.
இதே போல் வானிலை செய்திகளை தினந்தோறும் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதே போல் தினந்தோறும் வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சும் பாருங்கள். அதனால் தொடர்ந்து கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலையும் கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளையும் மழை தீவிரமடைய போது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. நன்றி.